மேடையில பேசும்போது செய்யூர் தொகுதிக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்களும் சொன்னீங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னாரு செய்யூர் தொகுதிக்கு என்னென்னலாம் திட்டம் நிறைவேற்றிருக்கு, நீங்க சட்டப்பேரவை எப்படிதான் திட்டங்கள் கேட்டு வாங்க அவ்வளவு சிறப்பா பணியாற்றி உங்களுக்கு ஏன் சார் வாய்ப்பு தரணும்? அதுதான் சார், வாய்ப்பு தரலன்றது நீங்க யார் எடுக்க அவரு தான் கேட்கணும். அது நீங்க அவரு எழுச்சி தமிழ் கிட்ட அவருக்கு ஏன் வாய்ப்பு தரணும் நீங்க கேளுங்க. அது இன்னைக்கு என் தொகுதியில போய் பாத்தீங்கன்னாக்கா என் தொகுதி 100% அது ஒரு தன்னறைவற்ற தொகுதியா வச்சிருக்கேன். அது சாலை வசதிகள் 100% சாலை போடப்பட்டிருக்கு. அது இப்போ அதாவது தலைவர் சொன்னதை நீங்க கேட்டீங்க. நீங்க அவ்வளவு அது இப்ப பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு கடைக்கோடி பகுதி. அது ஒரு அரசு கல்லூரி கொண்டு போய் வச்சிருக்கு. அந்த அரசு கல்லூரிக்கு இப்ப உடனடியாக இந்த நடப்பாண்டிலேயே 270 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் நிதியை கூட பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கல்விக்கு தான் நான் செலவழிச்சிருக்கேன். நீங்க கேட்டீங்க ஏன் எனக்கு வாய்ப்பு தரல? அதுதான் சார், இல்ல நான் விளக்கணும் கேட்கறேன், நீங்க கேளுங்க. நீங்க கேட்டு முரண்பாடு அதுதான் நீங்க முரண்பாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல. இல்லப்பா நிருபர் நீங்க முரண்பாடுன்னு கேக்குறீங்க. நீங்க அது முரண்பாடு தானே. அதுக்கு கேள்வி எப்படி கேக்குறீங்க? நீங்க முரண்பாடு தானே, இது முரண்பாடு தான். நன்றி, வணக்கம்.